வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். தண்ணீரில் எரியும் அதிசய அடுப்பு, இனி சிலிண்டர் தேவையில்லை. நெருப்பை அணைக்க உதவும் நீரிலிருந்தே நெருப்பை உற்பத்தி செய்ய முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அவற்றை சாத்தியப்படுத்தியுள்ளார் தமிழர் ஒருவர். அவர் யார்? எப்படி சாத்தியமாக்கினார் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வெறும் 5 லிட்டர் நீரில் 6 மாதம் எரியும் உலகமே வியக்கும் தமிழரின் கண்டுபிடிப்பு. உலகிலேயே முதல் முறையாக தண்ணீரில் எரியும் அடுப்பினை கண்டுபிடித்து தமிழர் ஒருவர் அசத்தியிருக்கிறார். இதன் சிறப்பம்சங்கள் பற்றி விவரிக்க பார்க்கலாம். பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு போன்ற எரிசக்தி வளங்களுக்கு மாற்று கண்டுபிடிக்க கூடிய முயற்சியில உலகின் பல நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டிருக்கு. குறிப்பா வளர்ந்த நாடுகள். இதுல சூரிய சக்திய மின்சாரமா மற்றும் சோலார் பேனல்கள் தவிர வேற எதுவும் கடந்த 100 ஆண்டுகளில நடைமுறைக்கு சாத்தியமாகவில்லை. நிலைமை இப்படி இருக்க இந்தியாவுல இருந்து, குறிப்பா நம் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் தண்ணீரில் எரியும் அடுப்ப கண்டுபிடித்து ஆச்சரியப்படுத்தியிருக்காரு. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பேலூர் திரு ராமலிங்கம் கார்த்திக் கடந்த 20 ஆண்டுகளாக ஹைட்ரஜன் பற்றி ஆராய்ச்சி செய்து சுத்தமான தண்ணீரில் இருந்து எரியக்கூடிய அடுப்பை கண்டுபிடித்துள்ளார். 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றினால் சாதாரண பேட்டரி மின்சாரம் மூலம் 1 மாதத்திற்கு தேவையான வீட்டு எரிவாயுவை ஹைட்ரஜன் கேஸ் மூலம் பெற முடியும். திருப்பூர் அவினாசி அருகே முருகம்பாளையம் கிராமத்தில் ஹோம் கேஸ் என்ற பெயரில் தனியார் புதிய எரிபொருள் தயாரிப்பு நிறுவனம் துவக்கம். குறைந்த செலவில் ஹைட்ரஜன் கேஸ் தயாரிக்கும் உபகரணங்களை அறிமுகம் செய்தார் நிர்வாக இயக்குனரும் நடிகருமான திரு சரத்குமார். தண்ணீரில் அடுப்பெரிக்கலாம், கேஸ் சிலிண்டர் வேணாமாம், விரைவில் பயன்பாட்டுக்கு வருது. ஹோம் கேஸ் ரகசியம் இதுதான். உலக நாடுகளின் கவனம் அனைத்தும் ஹைட்ரஜன் பக்கம் அண்மை காலமாக திரும்பிய நிலையில் அதிலிருந்தே எரிசக்தியை உருவாக்கியிருக்கும் ராமலிங்கம் கார்த்திக்கின் முயற்சி மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. 1 லிட்டர் வாட்டர்ல 1225 லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குது. இதுதான் அதோட மையப்புள்ளி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த ஹைட்ரஜனுங்கிற ஒரு ஃபியூலை நம்ம வெடிக்காம ஒரு ஃபியூலா சேஃப்டியா எடுத்து பயன்படுத்த முடியுமா? இதுதான் என்னுடைய ஆய்வு. கடந்த 20 ஆண்டு காலமா நான் செய்த ஆய்வுல ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு தீர்வு கிடைத்தது. ஒரு இந்தியனா ஒரு தமிழனா நான் செஞ்சிருக்கிற இந்த ஆய்வை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆய்வை எனக்கு மேல கொண்டு வந்து மிஸ்டர் செந்தில்குமார் மேனேஜிங் டைரக்டர், மிஸ்டர் முத்துக்குமாரசாமி மேனேஜிங் டைரக்டர், அவர் இன்னைக்கு யூஎஸ் போயிருக்காரு, திரு சரத்குமார் அவர்கள் மத்திய எரிசக்தி துறை வரைக்கும் இதை கொண்டு போய் இந்த ஆராய்ச்சியை ஒரு உலகளாவிய அளவில் இது ஒரு மிகப்பெரிய ஆய்வு. வாட்டர் இருந்து ஃபியூல் எடுக்கலாம், பர்ன் பண்ணலாம், தொழிற்சாலைக்கு பயன்படுத்தலாம், எங்கெங்கெல்லாம் எரிசக்தி தேவைப்படுகிறதோ அங்க இது ஒரு மாற்று எரிபொருள் மட்டுமல்ல, இது ஒரு கார்பன் எமிஷன் இல்லாத எரிபொருள்னு எங்ககிட்ட இதை பார்த்துட்டு தீர்க்க தெரிஞ்சுட்டு, அதாவது மேல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மிஸ்டர் அஜய் கே சூட், அதாவது முதன்மை அறிவியல் ஆலோசகர், அவரிடம் இதை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எனக்கு உறுதுணையா இருந்தவர். இது வேர்ல்டுலயே ஹைட்ரஜன் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஹைட்ரஜன் ஒரு சேஃப்டியான ஃபியூல்னு நான் மாத்திருக்கேன். அவ்வளவுதான். ஆக்சிஜன் எரிக்கிறதுக்கு பயன்படுது, எரியும் போது பயன்படுது, ஆக்சிஜன் இல்லாம எரியாது. முக்கியமான விஷயம் நோ கார்பன், ஜீரோ எமிஷன், என்விரான்மெண்ட்டுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இது. இது வீடுகளுக்கு பயன்படுத்துறங்கிறத விட இது முக்கியமா ஒரு நாளைக்கு விறகுகள் மட்டும் இப்ப திருப்பூர் போன்ற நகரங்கள்ல 6 லட்சம் டன் 7 லட்சம் டன் வருஷத்துக்கு வாங்குறாங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு நிலையா இருக்கு. மரங்கள் வெட்டப்படக்கூடாதுதான், இயற்கை அழிக்கப்படக்கூடாதுதான், வேறு வழியே இல்லாம பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு மாற்று தீர்வு. இப்ப நீங்க சொல்றீங்க வீட்டுக்கு தண்ணி செலவாகும், கரண்ட் செலவாகும் சொல்றீங்க. ஆனால் ஒரு டையிங் யூனிட்ல திருப்பூர் போன்ற ஜவுளித்துறை அந்த மாதிரி நகரங்கள்ல ஒரு டையிங் யூனிட்ல 60 லட்சம் இருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் விறகு வாங்குறாங்க. இப்ப அங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். இதற்கு ஒரு நாளைக்கு 60 லிட்டர் தண்ணி இருந்தா போதும், வெறும் 6 லிட்டர் வாட்டர் இருந்தா போதும். இப்ப இந்த இடத்துல கம்பேர் பண்ணுங்க, அத்தனை லட்சம் டன்கள் ஒரு வருஷத்துல நம்மளால வளர்த்து எடுக்க முடியாது.
இப்போ அங்கே தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இது மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கு மிக அதிகமாக பயன்படும். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல். இது பியூர் சயின்ஸ். அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட்டோட முதன்மை அறிவியல் ஆலோசகர் திரு மோடிஜியோட கீழே இருக்காரு. 1.5 மணி நேரம் இதை ரிசர்ச் பண்ணார். மத்திய எரிசக்தி அவர் தான் இதை வந்து அவங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் இதை ரிசர்ச் பண்ணி இது அற்புதமான ஒரு உலகத்துக்கு முன்னாடி நம்ம உறக்க சொல்லக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. என்னோட பெயர் பேலூர் ராமலிங்கன் கார்த்திக். நான் பிறந்தது வந்து சேலம் மாவட்டம் பக்கத்தில் பேலூருங்கிற கிராமம். என்னோட இன்வென்ஷன் பாஸ்ட் 20 வருஷமாக ஒரு ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் எலக்ட்ரானிக் ரிசர்ச்சில். ஹைட்ரஜன் கேஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹைட்ரஜன் கேஸ் இஸ் த 99.999 பியூரிட்டியான ப்ராடக்ட் வந்து பெம்மில் கொண்டு வராங்க. எல்லாமே உலகம் ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தியிருக்க நேரத்தில் இது ஒரு ஃபியூலாக கன்வெர்ட் பண்ண முடியுமாங்கிறது தான் என்னுடைய பிக்கஸ்ட் கொஸ்டின். இந்த 20 வருஷத்தில் க்ரீன் வாட்டர்லேருந்து ஒரு ஃபியூல் எடுக்க முடியுமா, அதாவது இண்டஸ்ட்ரியலுக்கு எனி பர்பஸ், அப்படி ஒரு இன்வென்ஷன் தான் இந்த பின்னாடி பார்க்குறீங்களா அந்த ப்ராடக்ட். இனி வந்து வாட்டர்லேருந்து நம்மளால் நெருப்பு எடுக்க முடியும். இப்போ இத்தனை வருஷமாக நெருப்பு அணைக்கிறதுக்கு தண்ணியை பயன்படுத்திட்டு இருந்தோம். இனி நெருப்பை உருவாக்குறதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்த முடியுங்கிறத நான் நிரூபணம் பண்ணியிருக்கேன். இந்த ஃபியூல் வந்து 100% ஒரு சேஃபஸ்ட் கேஸ். அதாவது வாட்டர்லேருந்து ஃபியூல் டைரெக்டாக நம்ம எடுத்து அதாவது கட்டிங் பண்ணலாம், வெல்டிங் பண்ணலாம், பிரேசிங் பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம். எனி இண்டஸ்ட்ரீஸ், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு ஃபாசில் கேஸஸ்லாம் பயன்படுதோ அதுக்கு ஒரு மாற்று எரிவாயு தான் இது ஜீரோ எமிஷன், கார்பன் கிடையாது. வேர்ல்டுலேயே முதல் முறையாக நீர்லேருந்து பர்னர் நம்ம பண்ணியிருக்கோம். வாட்டரில் எரியக்கூடிய பர்னர். இது 100% வாட்டரில் எரியும். இது வந்து ஒரு சேஃபஸ்ட் கேஸ். இது ஒரு பிக்கஸ்ட் ரெவல்யூஷன். இது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேன். இது எனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் பெருமை, நம்ம அத்தனை பேத்துக்கும் பெருமை. இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் மிஸ்டர் முத்துக்குமார் சார் பேசுவார். ஹி இஸ் த ஒன் ஆஃப் த டைரக்டர் அண்ட் மிஸ்டர் செந்தில் குமார் ஹி இஸ் த ஒன் ஆஃப் த டைரக்டர். மை போர்டு அட்வைசரி, கம்பெனி போர்டு அட்வைசரி மிஸ்டர் சரத்குமார் அண்ட் ஜேஎம்டி மிஸ்ஸஸ் பூர்ணா மேடம். த வார்ம்லி வெல்கம். தேங்க்யூ. வணக்கங்க. இந்த ப்ராடக்ட் வந்து சார் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வணக்கங்க. என் பேர் முத்துக்குமாரசாமி. ஹான் கேஸ் கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை வந்து 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் சார் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது தண்ணியிலிருந்து நீங்கள் வந்து எரி வைக்க முடியும் அப்படிங்கிறக்காக ஒரு ஜென்ரேட்டர் உருவாக்கினார். அது 20 வருஷமாக போராடி அவர் கண்டுபிடிச்சதனோட விளைவு வந்து இது எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் இந்த கம்பெனியில் உருவாக்கி இந்த கம்பெனி மூலிமா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி மத்திய எரிசக்திக்கு வந்து நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தோம். அதில் பெரும்பங்கு வந்து எங்களோட அட்வைசரி போர்டு மெம்பர் சரத்குமார் சாரோட பங்கு அதில் இருக்குது. ஸோ இதை மத்திய அரசுக்கு கொண்டு வந்து அதை சப்மிட் பண்ணினதில் அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு எம்என்ஆரியில் வந்து ஸ்டார்ட் அப்பில் R&D எக்ஸ்போ ஒன்று இன்றைக்கி நடத்துனாங்க. அந்த எக்ஸ்போவில் வந்து எங்கள் கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி உலகத்துக்கு இன்றைக்கி அதை காமிச்சிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் தண்ணியிலிருந்து எடுக்கக்கூடிய அடுப்பு வந்து உதாரணத்துக்கு 5 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அந்த அடுப்பு எரியும். அதைவே வந்து இண்டஸ்ட்ரியலுக்கும் பயன்படுத்தலாம், பாய்லருக்கு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கும் பயன்படுத்தலாம். அனதர் திங், இதே ஜென்ரேட்டரில் வந்து நாங்கள் ஸ்கேலபிலிட்டி பெரிய லெவலில் பண்ணதுனால அதில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுலேயே வந்து நாம் வந்து வெஹிக்கிள் ஆட்டோமொபைலுக்கும் அதை யூஸ் பண்ணுறக்கும் பண்ணிட்டாரு சார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகம் வந்து போயிட்டுருக்கிற ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா ஒரு கிலோ ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கு செலவாகுது. சார் வந்து கண்டுபிடிச்சோட முக்கியமான விஷயத்தில் அது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு தயாரிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். ரொம்ப சீப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாத்துக்கும் கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா மாதத்துக்கு 1000 ரூபா செலவாகுது, 2000 ரூபா செலவாகுது. அப்படின்னா நம்மளோட மிஷின்ஸை யூஸ் பண்ணுறப்ப என்னன்னா ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். அடுப்பு எரியறதுக்கு ரெண்டு பர்னர் அடுப்பு எரியறதுக்கு 100 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹைட்ரஜன் வந்து உலகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தயாரித்து அது ஸ்டோரேஜ் பண்ணுறது பெரிய விஷயம். என்ன ரீசன்னா, அது ஹைட்ரஜன் வந்து 1 கிலோங்கிறது 11,000 லிட்டர். அதனால் 10 கிலோ 100 கிலோக்கு மேலே ஸ்டோரேஜ் பண்ணுறதே பெரிய காம்ப்ளிகேட்டடு. அது மட்டும் இல்லை, அதை தயாரித்து அதை டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எடுத்துகிட்டு வந்து அதை கொண்டு வந்து ஃபில் பண்ணி சேஃப்டி நாம்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை ஸ்கேலபிலிட்டி பண்ணுறது பெரிய லெவலில் பண்ணுறது பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. இப்போ அதை வந்து நாங்கள் ஆன் டிமாண்டில் பண்ணியிருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி சைஸில் ஆன் டிமாண்டில் அது வெவ்வேறு விதத்தான சைஸில் பண்ணியிருக்கிறோம். சுவிட்சை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு தண்ணி எடுத்துக்கும், இந்த சைடு கரண்ட்டை உற்பத்தி பண்ணி கொடுக்கும், இந்த சைடு கேஸை கொடுக்கும், இந்த சைடு நீங்கள் கார்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்த இன்வென்ஷன் சார் பண்ணதில் இது ஒரு மேஜர் விஷயத்தில் இது ஒரு கீ பாயிண்ட்ஸ். இது எல்லாமே இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இது 0% எமிஷன், புகை வராது, அடுப்பில் வந்து கறி பிடிக்காது. இதுலேயுமே இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம குளோபல் வந்து கார்பன் எமிஷன் எல்லாமே வந்து போயிட்டுருக்கறனால அது எல்லாமே வந்து குயிக்காக வந்து நம்மளுக்கு பண்ண முடியும். அதே சமயம் இதனோட கலோரிஃபிக் வேல்யூ அதிகம். உதாரணத்துக்கு வீட்டில் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சமைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் நீங்கள் சமையலை.
ஸோ அதனோட கலோரிஃபிக் வேல்யூ அதிகமாக இருக்கனால சீக்கிரம் அதை சமையலும் பண்ண முடியும். அதே மாதிரி 1 லிட்டர் உதாரணத்துக்கு நீங்கள் பாயிலிங் வாட்டரை வந்து நீங்கள் கொதிக்க வைக்கணும் அப்படின்னா எல்பிஜியில் வந்து 5 நிமிஷம் ஆகும். இதே நம்ம கேஸில் ஹான் கேஸில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா 1 நிமிஷம் 30 செகண்டில் இதை கொதிக்க வைக்க முடியும். ஸோ அதனோட கலோரிஃபிக் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இதை நாங்கள் இவ்வளோ சேஃபாக தயாரிச்சிருக்கிறோம். இன்னொரு விஷயம், இது வந்து வெளியில் லீக் ஆனாலோ பப்ளிக்கில் எங்காவது பைப்பு கேஸ் உடஞ்சிருச்சு, நம்ம கேஸ் எடுத்துகிட்டு போகிற பைப்பு வெளியில் வரது லீக் ஆகிடுச்சுனாலோ கவலைப்பட வேண்டியதில்லை. இது அவ்வளோ சேஃபான ஒரு கேஸு. அது எதுவும் ஆகாது, தீ பிடிக்காது, ரொம்ப பாதுகாப்பான கேஸாக அது சார் இன்வென்ட் பண்ணியிருக்காரு.